சேகுவாரா சொல்றாங்க, நான் கொல்லப்படலாம், நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் என் லட்சியத்தை ஒருவனாலும் சாகடிக்க முடியாது. அது மாதிரிதான் நீ. இது ஆளு, இது உருவம், இது ஆண், இது பெண், இது பேரு மறந்துடு. நீ காளியம்மாவுக்காக வேலை செய்யணும்னு நினைக்காத. நீனும் அவளும் ஏற்றுக்கொண்டிருக்க உயர்ந்த தத்துவத்துக்காக வேலை செய்யணும் என்கிற தலை நிமிர்வோடு திருவள்ளுவர். நீ கார்த்திகாவுக்காக, நீ தேன்மொழிக்காக, ராஜேஷுக்காக, இமாயனுக்காக வேலை செய்யல. நீ 13 ஆண்டுகளாக அடைகாத்த புனித கனவிற்கு அடிமை தேசிய இனத்தின் உரிமை, அதன் விடுதலை. அதற்கு முன்பு பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு. சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு இந்த நிலத்தை நாம் ஆளல. ஆண்ட நமது மூதாதைகளும் இந்தியர், திராவிடர். அவனுக்கு இந்த நோக்கம் கிடையாது. தமிழ், தமிழர் உரிமை, நிலம், வளம், மக்களின் நலம், இது எதுவும் கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. அப்ப இந்த கனவோடு வந்திருக்கிறது இந்த தலைமுறையில் நாம் தான். நாம் விட்டுவிட்டால் இன்னொரு தலைமுறை எழ வாய்ப்பில்லை. நம்மையே இந்த பாடுபடுத்துறாங்க. இவ்வளவு வலிமையாக நின்று சண்டை செய்யற துணிஞ்ச பிள்ளைகளே எதற்கும் அஞ்சாத. சிறையா போட்டுப்பாரு, வழக்கா போட்டுப்பாரு, சண்டையாவா மோதி பார்ப்போம். அப்படி நிக்கிறவனே இந்த வருத்து வாரான்னா இன்னொரு தலைமுறை என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளைகள் எப்படி நின்று போராடுங்க இல்லையா? சொல்லு. ஈழத்துல சின்ன சின்ன பதாகைகள், சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல இருக்கும். இந்த போரை அக்கா, அண்ணா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா என்று கேட்கிற மாதிரி பதாகை வச்சிருந்தார் தலைவர். அதேதான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த கொடிய சூழலை, இந்த ஊழல் லஞ்சம் ஊறி திளைத்த இந்த நிர்வாகத்தை, இந்த கேடுகட்ட நிர்வாகத்தை, தீண்டாமை, சாதிய இழிவு, மது, மத போதை, இந்த நிலத்தின் வளத்தை, மக்களின் வளத்தை கெடுக்கிற இந்த முறையற்ற நிர்வாகத்தை, இந்த கேடுகட்ட பணநாயகத்தை, இந்த இழிவான அரசியலை, வாழவே முடியாத சூழலில் இருக்கிற இந்த பூமியில் உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டு போகிறீர்களா? இந்த பொறுப்பை, இந்த கடமையை, இந்த சுமையை அவர்களுக்கு கையளிக்க போறீர்களா? இல்லை நீங்களே வென்று முடித்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற பூமியாக, வாழ்கிற இனமாக வைத்து அதில் உங்கள் பிள்ளைகளை விட்டு செல்ல போறீர்களா? இதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அது கவனமாச்சு. மற்ற கட்சிகள் மாதிரி இல்லது. மற்ற கட்சிகளுக்கு லட்சங்கள் முக்கியம். நாம் தமிழர் கட்சிக்கு லட்சியம் தான் முக்கியம். அவங்களுக்கு கோடிகள் முக்கியம். உனக்கு நீ ஒன்றுக்கு உயர்ந்த கொள்கை தான் முக்கியம். அதை கவனத்தில் வச்சு செய். நீ அந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன், அவர் சரியில்லைன்னா நீ என்ன? இவர் சரியில்லை, நான் சரியில்லை, காளியம்மா சரியில்லை, அப்ப நான் காளியம்மாவை நிறுத்துறேன், நான் தானே சரியில்லை. நீ என்னைய நேரடியா சொல்றதுக்கு உனக்கு துணிவில்லை. என்ன வேட்பாளர் போட்டு ஒரு தடவை என்கிட்ட கேட்கறான், கேளு. அங்க உட்காந்து கட்டளை எழுதுற ராத்திரிக்கு 2 மணிக்கு 2 மணிக்கு. இவரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இவர் ஒரு போராட்டத்துக்கு கூட வரவில்லை. நான் கேட்டேன், உன் மூஞ்சியை நான் பார்த்தது கிடையாது, நீ 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 உன்னையும் எந்த போராட்டத்தையும் பார்த்தது இல்லையே. வேலை செய்ய விருப்பம் இருந்தாலும் வேலை செய்யுங்க, இல்லைன்னா விலகி நில்லுங்க, விலகி நில்லுங்க. எனக்கு வேண்டியது எண்ணிக்கை இல்லை, சிறந்த எண்ணம் கொண்ட சில பேர்கள் போதும். 10 பேர் 15 பேர் போதும். படையில் எத்தனை வீரர்கள் என்பதல்ல வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான். வெல்லுங்க, வென்றுட்டு எதிர வந்து நில்லுங்க, இல்லைன்னா எங்கேயாவது செல்லுங்க. வந்துடாதீங்க, வந்துடாதீங்க. ஆமா, முன்னெல்லாம் இவ்வளவு வலியுறுத்தி நான் பேசிக்க மாட்டேன், போய் வேலையை தேர்வு பார்ப்போம். இந்த தேர்தல் அப்படி இல்லை. இந்த பள்ளத்தை தாண்டிட்டால் அடுத்து எனக்கு சீரான பாதை. ஓடலாம், எவ்வளவு வேகத்தில் வேணாலும் ஓடலாம். நாம் தமிழர் பிள்ளைகள் போல ஒற்றுமையாக உறுதியாக நின்று உழைக்கிறதுக்கு இந்த நாட்டில் அரசியல் கட்சி இல்லைன்னு நீங்க காட்டணும். காசு இருக்கு இல்லைன்னாலும் நான் பல முறை சொல்லி, வேட்பாளர்கள் எல்லாம் 3 காலைங்க ஒரு கேன்வாஸ் மாதிரி ஒன்று விற்கிது, அதை வாங்கி மாட்டிக்கணும். அது சேலையோ வேட்டியோ பேண்ட்டோ போட்டுக்கணும். எல்லாம் மோர் கலக்கி வச்சுக்கணும். எல்லாம் மோர் அல்லது இந்த எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் கழிச்சு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கல்லுப்பு கலந்து வச்சுக்கணும். வாளியில் வச்சுக்கணும், தண்ணி வச்சுக்கணும். எல்லாம் வச்சுக்கிட்டு
இது என்ன பானகம், பானகம் எப்படி கலக்குறதுன்னு தெரியுமில்ல? கருப்பட்டி, மிளகா, இந்த இந்த புளி இதை கரைச்சி வச்சுக்கிட்டு அந்த வெயில் நேரங்களில் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். சரியா 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்துடுங்க. போய் மறுபடியும் 3:30 இந்த நேரத்துக்கு கிளம்புங்க. இந்த நேரத்துக்கு கிளம்புனீங்கன்னா சரியா 6-7 மணிக்கு முடிச்சு 1 மணி நேரம் கூட்டம் 8-8:30 முடிச்சு வீட்டுக்கு போயிருங்க. சிற்றூர்களை போய் விட அப்படி நேரம் கிடைக்கும், மேடை கிடைக்கும். இந்த மேடையில் பேசணுமே விட்டு 2 மேடை கழிச்சு இன்னொரு மேடையில பேசணும். நீ அதே தான் பேச போற. ஒன்னும் சாக்ரட்டிஸும் நீ பெர்னாட் சாவும் கிடையாது. விட்டு தொலை. எல்லா மேடையிலும் நான் பேசணும்னு நிக்காத. எந்த பாடையா இருந்தாலும் ஏறி படுக்க ஆசைப்படாத. உனக்குன்னு ஒரு பாடம் இருக்கு. சும்மா போட்டு எல்லாம் எனக்கு சீட்டு தந்தல நான் கட்சி விட்டு போயிருவேன். சாகும். நான் முதல்ல சாவேன். என்னை கூட்டிட்டு போய் நான் போயிருவேன். சொல்றா பாப்போம். அவர் படையில சொன்னான்லடா, அது தம்பி படையில ஒரு தடவை ஒருத்தன் சொல்றான். சொல்லு, ஒரு தடவை ஒருத்தன் சொல்லு. அவர் படையில சொன்னாப்பா முதல் கரும்புலி அங்கேற்கனிலிருந்து என் தம்பி இளங்கோ வரைக்கும், அனுராதபுரத்தை அடிச்சு தகத்தான்னு இளங்கோ வரைக்கும் 10 ஆண்டுகள் என்னை கரும்புலியாக சேர்த்துக்கு. கரும்புலின்னு என்ன? என்னை சாகிறதுக்கு அனுப்பி 10 ஆண்டுகள் கடிதம் எழுதி இந்த தலைவன் மனதை கரைத்து அவன் கரும்புலியானான். அதுக்கு முன்னாடி யார் தளபதி? அந்த படைக்கு எனக்கு பாதுகாப்புக்கு நின்ற புகழ் மாறன். ஆனால் அவன் வாங்கி போய் இளங்க போய் போரிட்டு மாண்டானா வேற.